ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இது ரெட்மி நோட் 7 சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்கு. டெட் கண்டிஷன் தான். இது நம்ம சிம்பிள் வருதுல்ல, இந்த சிம்பிள் இண்டிகேஷனில் தான் நிற்கிது. செட் ஆன் பண்ணால் கூட ரெட்மி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. இப்போ இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வரும், என்னென்ன செக் பண்ணணும், எப்படி பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், திருப்பி ரெட்மி மட்டும் தான் வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? எத்தனை ஃபுல் பேட்ரி ஃபுல் சார்ஜ் இருக்குது. இதில் சிசி போர்டு, ஸ்டிப்பு எல்லாமே கஸ்டமர் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாரு. இப்போ ரெட்மி வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆயிரும். ஆனால் 6 போர்ட்டில் சார்ஜ் ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கும். 1.6 1.8 ஆம்பியர் எடுக்கும். பட் செட் எந்த கண்டிஷனில் இருக்காது, டெட் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபால்ட் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செக் பண்ணோம், எந்த மெத்தடில் செக் பண்ணோம், அந்த ஸ்டெப் ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக போர்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பேட்ரி கனெக்டர் தான் நம்ம செக் பண்ணுவோம். எப்போவுமே பேட்ரி கனெக்டர் போர்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு போர்டு ஃபுல்லாக ஐ ஸ்கேனிங் பண்ணணும். எங்கே எந்த டேமேஜ் இருக்கா, வாட்டர் லாக் இருக்கா, அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். இந்த போர்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு, யாருமே இதில் வேலை பார்க்கல. அதனால் ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வேலை இதுதான், ஐ ஸ்கேனிங். போர்டு ஃபுல்லாக ஐ ஸ்கேனிங் பண்ணோம். இப்போ பேட்ரி கனெக்டரில் நம்ம செக் பண்ணோம். டைவர்ட் மோடில் ரெட் கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக் டார்கெட்டில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸில் ரீடிங் 405, அப்புறம் ரீடிங் 1965, இது ஓகே. அப்போ தெர்மல் ஓகே, ஐடி இது ஓகே. அப்புறம் ரிவர்ஸில் பார்க்கணும். இது ரிவர்ஸில் வரும் லைன், இது ரிவர்ஸில் கூட லைன் இருக்குது. ஆனால் ப்ரோக்கு உள்ளே வைக்கணும் கொஞ்சம். இப்போ இதில் பவர் ஐசி பேக் சைடில் இருக்குது, சார்ஜிங் ஐசி இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நமக்கு சார்ஜிங்கில் தான் பிரச்சனை வருது. அப்போ இதை சார்ஜிங் ஐசியை எடுத்துகிட்டு இதில் என்னென்னா அவங்களுக்கு பாரதி மூலயமா கூட நான் காட்டுறேன். அதில் கூட எப்படி எந்தெந்த லைன் எங்கே போயிருக்கு அது கூட நான் உங்களுக்கு காட்டுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐசி PM6660 இந்த மாடல் இது, ஓகேவா? இப்போ இந்த ஐசிக்குள்ளே பேட்ரி கனெக்டரோட இதில் என்ன பிரச்சனைனா பேட்ரி சென்ஸ் ஆகலை. இதில் ப்ராப்ளம் இதுதான், ஓகேவா? பேட்ரி சென்ஸ் ஆகலைன்னா ஐசி பேட்ரி சென்ஸுக்கு இங்கே 5-7 லைன் இருக்குது. அந்த 7 லைனில் ஒரு லைன் கூட டிஸ்கனெக்டில் இருந்துச்சுன்னா பேட்ரி இருந்தால் கூட சென்ஸ் ஆகாது. சென்ஸ் ஆகலைன்னா என்ன ஆகுனா சார்ஜிங் போர்ட் ப்ளஸ் செட் ஆன் ஆகாது. இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும், போயிடும். பாருங்கள், பாரதியில் இந்த சென்ஸ் லைன் பேட்ரி கனெக்டர்லேருந்து ஐசிக்குள்ளே எத்தனை லைனில் போகுது பாருங்கள். இதான் பேட்ரி ப்ளஸ் பாசிட்டிவோட லைன். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த லைன் இந்த கேப் மூலயமா, ரெஜிஸ்டர் மூலயமா, திரும்ப கேப் மூலயமா ஐசிக்குள்ளே போகுது. கீழே இருக்க 5 லைன், 6, 7, 8 லைன் இருக்குது, ஓகேவா? இந்த 8 லைனில் ஏதோ ஒரு லைன் கூட மிஸ் ஆனால் நமக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்குதுன்னா, இந்த ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணோம், ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐசி ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம லைன் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஐசி எடுக்கிறதுக்கு ப்ளோயர் நான் யூஸ் பண்ணுறேன் 2008 ப்ளஸ் 350 ஹீட்டிங் இருக்குது. ஏர் 80. ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஐசி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். எப்போவுமே ஐசி ரொம்ப பொறுமையாக தான் ரிமூவ் பண்ணணும், ஓகேவா? இப்போ இதில் என்ன பிரச்சனைனா,
அந்த சென்ஸ் லைன் வந்து எப்போவுமே பேட்ரி இருக்கா இல்லையா அது வந்து சென்ஸ் பண்ணும். ஐசி ஒர்க் பண்ணிச்சுன்னா இந்த சென்ஸ் வந்து பண்ணிவிட்டு சிபியூக்கு வந்து கமாண்ட் கொடுக்குறதுக்கு இந்த ஐசி வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா சிபியோட கமாண்ட், பவர் ஐசியோட கமாண்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். பேட்ரியோட சென்ஸ் வந்து இந்த ஐசிக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஐசி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட இருக்குது, நம்ம கையில் வந்து சொரணை இருந்துச்சுன்னா அடிபட்டுச்சுன்னா கூட எப்படி அது அடிபட்டால் நமக்கு சொரணை வரும், வலிக்கும். அந்த மாதிரி தான் இதில் வந்து அந்த செக்ஷனோட வேலை. இந்த பேட்ரி கனெக்டில் இருக்கா இல்லை பேட்ரி ரிமூவ் இருக்கா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட்ரி கனெக்டரில் வந்து வாட்டர் டேமேஜ் இருந்துச்சுன்னா ஒரு லைன் கூட அதில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ அதில் வந்து எரர் வரும், இல்லைன்னா பேட்ரி சிம்பிள் தான் காட்டும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இது. ஆனால் அந்த மாதிரி கனெக்டரில் வந்து வாட்டர் டேமேஜ் கிடையாது, எங்கேயுமே வாட்டர் டேமேஜ் இல்லை. அப்போ நமக்கு டேரெக்டாக டவுட் வந்து ஐசிக்குள்ளே தான் போகும். இப்போ நம்ம ஐசி எடுத்துகிட்டு அந்த லைன் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இங்கேருந்து அங்கே வரைக்கும் லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா. 8 லைன் கொடுத்துருக்கா சென்ஸ் லைன். அந்த 8 லைன் வந்து நார்மலி கரெக்டாக இருக்கா இல்லையா அது செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது அது நம்ம பார்க்கணும். சரியா. இப்போ இந்த ஐசி எடுக்கிறது தான் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா ஹீட் கம்மி இதை வச்சு தான் எடுக்கணும். ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சோன்னா இது பிளாக் போர்டு, உங்களுக்கு நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பிளாக் போர்டு இது உப்பிடுச்சுன்னா போர்டே வேஸ்ட்டாக போகும். ஏன்னா இந்த போர்டெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக உப்பிடும், ஓவர் ஹீட் வந்து தாங்காது. இந்த போர்டெல்லாம் அப்படி தான். அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நிறையா பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போடணும், எது பற்றி எந்த டாபிக் பற்றி போடணும் அது கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எனக்கு. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறையா வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போக முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா நான் வந்து இந்த ஃபுல்லாக அப்புறம் இது போடுறது எனக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறையா பேருக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா. ஏன்னா இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நிறைய பேர் வந்து சிபியூ ரீபால் பண்ணுவாங்க, இஎம்சி பார்ப்பாங்க. ஆனால் எங்கே ஃபால்ட்டுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரியா. அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ கூட இருக்கும். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக எங்கே ஃபால்ட்டுக்கு எங்கே பார்க்கணும் அது கூட இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் எங்கே வேணால் ஹீட் பண்ணிடுறாங்க. எங்கே வேணால் ஃபால்ட்டு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃபால்ட்டு வேறு இடத்துல வந்து ஹீட் அடிப்பாங்க தெரியாமல். அதுக்காக தெரிஞ்சு வேலை செய்யணும். தெரியாமல் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ நம்ம ஐசி ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப நேரம் எடுத்துச்சு இந்த ஐசி எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன் இது வந்து கம்பெனி ரீபாலிங். இப்போ இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எப்போவுமே இந்த ஐசி சரி, நெட்வொர்க் ஐசி சரி, அது ரொம்ப கஷ்டம்தான் எடுக்கிறது. கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நம்ம தான் பொறுமையாக எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டிங்கன்னா போர்டு டேமேஜ் ஆகும். இப்போ இதெல்லாம் ஐசி எடுத்தாச்சு. இது பேடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம் அந்த லைன் ஃபுல்லாக. நான் வீடியோ வந்து நார்மலாக தான் வச்சுருக்கேன், ஸ்பீடு வைக்கல. ஓகேவா. இப்போ நீங்கள் நல்லபடி நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாலேஜ் பர்ஃபெக்டாக இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள். இந்த பேடை வந்து நார்மலாக நம்ம ரோசின் இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக ரோசின் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் பேடு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சாஃப்டாக, அதிகமாக கிடையாது, ரொம்ப சாஃப்டாக கை ஹேண்டில் பண்ணணும். பேட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து அது கூட ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் போகும்.
ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஒரு லைன் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடுச்சின்னா அது ஒரு ஷார்ட் ஆகும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து உஷாராக எல்லாமே நல்லபடி க்ளீன் பண்ணணும். இப்போ போர்டு வந்து நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி பேஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக போர்டு க்ளீனர் போட்டு அதுக்கப்புறம் துணியில் ஒரு காட்டன் துணியில் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதில் என்னென்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கூட பார்வைக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். நல்லா க்ளீனாக நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ வந்து நம்ம வந்து லைன் ஃபுல்லாக அந்த சென்ஸ் லைன் வந்து செக் பண்ணுவோம். எங்கெங்கே என்னென்ன லைன் இருக்குது. மொத்தம் 8 லைனில் நம்ம வந்து பேட்ரி கனெக்டர்லேருந்து அந்த லைன் கண்டினியூட்டி வருதா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது டயோட் மோடில் செக் பண்ணலாம், பஸர் மோடில் செக் பண்ணலாம். இது மொத்தம் 8 லைன். கீழே இந்த சைட்லேருந்து 5 லைன் வருது, மேலே வந்து 3 லைன் இருக்குது. இப்போ இந்த லைன் எப்படி நம்ம பார்க்குறது, ஐசிக்குள்ளே இந்த பேடுக்குள்ளே இந்த போர்டில் எப்படி செக் பண்ணுறது அது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 4 சரியா? இங்கேருந்து அங்கே வரைக்கும் கண்டினியூட்டி இது ஓகே. இப்போ இந்த 5 லைன் ஒரே இதில் இருக்குது. 1 2 3 4 இந்த 5 இது 0 2 லாஸ்ட்டில் 1 வருதுல இது வந்து பஜர் தான். டயோட் மோடில் இது பஜர் தான் இருக்குது. சரியா? இப்போ இந்த 5 லைன் இங்கேருந்து இங்கே கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக எல்லாம் டோட்டல் 5 லைனில் வந்து அந்த கண்டினியூட்டி வருது. அப்போ இதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இது மேலே இருக்க 3 லைன் நம்ம பார்க்கணும். இந்த 3 லைன் பார்க்கணுன்னா மேலேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 5க்கு மேலே ரெண்டாவது. இப்போ இதில் போர்டில் கூட நம்ம எப்படி பார்க்குறது, காயின்ட்டு நம்பர் வந்து நம்பர் வைஸ் தான். நம்ம அந்த நம்பர் வைஸில் வந்து செக் பண்ணோம் எப்போவுமே. அப்போது ஈஸியாக நமக்கு தெரியும். நீங்கள் கண்டினியூ வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கோ அது அந்த மெத்தடில் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு ப்ரோக்கு இங்கே வச்சுக்கணும். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து 1 2 5 5க்கு மேலே இது கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த சைடு இது கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. இப்போ 5 லைன் முதல்ல செக் பண்ணோம், கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து 6வது லைனு 7வது லைனு இது கரெக்டாக இருக்குது. இப்போ 8வது லைன் வந்து நம்ம வந்து இந்த சைடு பார்க்கணும். இதில் கூட லைன் இருக்குது. 1 2 3 4 5 6 6 அப்புறம் 1 2 3 4 ஓகேவா? ரைட் சைட்லேருந்து மேலேருந்து 6லேருந்து 4. இப்போ இந்த கண்டினியூட்டி கூட பார்ப்போம். 1 2 3 4 5 6 6க்கு அப்புறம் 1 2 3 4. இந்த 8 லைனுமே கரெக்டாக லைன் கண்டினியூட்டி இருக்குது. அங்கே வரைக்கும் லைன் இருக்குது. இந்த 8 லைன் கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன டவுட்டுனா ஐசி வந்து நம்ம வேலை செய்யலை, ஐசியில் தான் பிரச்சனை இருக்குது. சரியா? நம்ம ஒரு வாட்டி நான் ஐசி ரீவால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். நான் ஐசி வந்து ரீவால்வ் பண்ணி போட்டு பார்க்குறேன். சேம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா திரும்ப வந்து ஐசி நம்ம சேஞ்ச் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ மொத்தம் வந்து 8 லைனுமே கரெக்டாக இருக்குது, கண்டினியூட்டி எல்லாம் வருது. அப்போ இது வந்து சென்ஸ் ஏன் ஆக மாட்டேங்குது, சென்ஸு வேலை ஏன் செய்யலை? 2 டவுட்டு தான் இருக்கும். ஓகேவா? 2 டவுட்டு என்ன இருக்குன்னா, ஐசி வந்து ட்ரை சால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரீவால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ரீவால்வ் பண்ணி கூட சேம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஐசி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் மெத்தட் இதில். இப்போ நான் ஐசி வந்து ரீவால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐசி ரீவால்வ் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு வீடியோ நான் கட் பண்ணியிருக்கேன்.
ஐசி சேஞ்ச் பண்ணது. ஓகேவா? இது ரீபால் பண்ணது. ஐசியை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தேன். இது ரீபால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் சிம் கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா ஐசி சேஞ்ச் தான் பண்ணேன். ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு இது. இப்போ ஐசி வந்து நம்ம அதே டிகிரி தான் 350 ஹீட்டிங் 80 ஏர். ஓகேவா? அதே டிகிரியில் தான் நான் வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ கிடையாது. நான் இது எப்படி சொல்கிறதுனா சின்னது தான். ஆனால் இதில் வந்து நிறையா பேர் வந்து இந்த வேலை வந்து பார்க்க மாட்டாங்கன்னா எப்படின்னா இது வந்து ஐடியா வராது. ஏன்னா ஐடியா இல்லைன்னா ஐடியா வராது. எப்போவுமே பேட்ரி சிம்பிள் வந்துச்சுன்னா, இந்த பேட்ரி எரர் வந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எங்கே செக் பண்ணோம். பேட்ரி எரர் தர்மலில் பார்க்குறது. எரரில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், இந்த மாதிரி எரரில் கூட நிறையா தனித்தனியாக வந்து ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க தர்மல் ஐடியில். இப்போ அந்த மூலியமாக தான் நம்ம வந்து செக் பண்ணோம். இது வந்து எரர் சென்ஸோட எரர். சென்ஸ் வேலை செய்யலை. இப்போ அந்த சென்ஸோட எரர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேட்ரி சிம்பிள் காட்டும், அப்புறம் ஆஃப் ஆயிரும். திருப்பி ஆன் பண்ணால் ரெட்மி காட்டும், அப்புறம் திரும்ப ஆஃப் ஆயிரும். பட் சார்ஜிங் வந்து பக்காவாக எடுக்கும். நம்ம 6 போர்ட்டில் வந்து சார்ஜிங் வந்து 1.6 ஆம்பியர் எடுக்கும். அப்போ வந்து சார்ஜிங் வேலை கரெக்டாக ஆகுது. ஆனால் பேட்ரி இருக்கா இல்லையா அது சென்ஸ் ஆகலை. இது நோட் பண்ணிக்கங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா சார்ஜிங் நல்லபடியாக ஆகுது, சார்ஜிங் ஆம்பியர் கரெக்டாக எடுக்குது, பட் வந்து பேட்ரி காட்டும் போது செட் ஆன் ஆக மாட்டேங்குது, பேட்ரி சிம்பிள் வந்து ஆஃப் ஆயிடுது. இப்போ அதுக்கு ரீசன் என்னென்னா சென்ஸ் லைன் வந்து ஃபால்ட் இருக்குது அர்த்தம். அந்த ஸ்டெப்பில் தான் நான் பார்த்தேன். செக் பண்ணும்போது எனக்கு இதுதான் டவுட் இருந்துச்சு. எடுத்து லைன் செக் பண்ணால் லைனெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது, நம்ம ஐசி ரீபால் பண்ணணும். ரீபால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ட்ரை சைடு ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ரீபால் பண்ணி பார்த்து கூட சக்ஸஸ் ஆகலைன்னா ஐசி அது நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இந்த ஸ்டெப் தான் இதில் இருக்குது. மற்றபடி எதுவும் பெரிய வேலை எதுவும் கிடையாது. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு வேறு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள். அது அந்த டாப்பிக்கில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ ஐசி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இது ரீபால் பண்ண ஐசி தான் செக் பண்ணேன், ஆனால் வேலைக்கு ஆகல. அப்போ ஐசி மாற்றினது வீடியோ. ஐசி மாற்றி அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நான் செக் பண்ணேன். ஏன்னா ஐசி வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து மேலே கார்னரில் சேஞ்ச் பண்ண ஐசி வச்சுருக்கு. லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து ஐசி இருக்குது. அப்போ இந்த ஐசி நான் பார்க்கும்போது ஐசி மாற்றி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லி செட் ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன கேட்கலாம். என் ஃபோன் நம்பர் ஸ்டார்டிங்கில் இல்லை லாஸ்ட்டில் தம்பில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஐசி சேஞ்ச் பண்ண ஐசி வச்சுருக்கேன். ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த செட்டே கன்ஃபார்ம் ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா அது சென்ஸ் பண்ணுறது அந்த ஐசியில் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால செட் வந்து ஆன் ஆகலை. இப்போது செகண்ட் லோகோ வந்திருக்கு. ஃபுல்லாக செட் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகும். பக்காவாக செட் வந்து ஆன் கண்டிஷனில் வந்துச்சு. இதுதான் சின்ன ஃபால்ட் இது. ஆனால் நம்ம செக் பண்ண தெரியணும். செக் பண்ண தெரியலன்னா இது பெரிய ஃபால்ட்டு. நிறைய பேர் வந்து அப்படியே சும்மா ஹீட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னே செட் ஆன் ஆகல சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது சின்ன வேலை இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? Note 7 தான் இந்த மாடல், பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.